கோடை விடுமுறைக்கு பிறகு தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகள் ஜூன் 2ஆம் தேதி திறக்கப்பட்டன. ஈரோடு பெரியார் வீதியில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் மாணவ மாணவிகளை வித்தியாசமான முறையில் வரவேற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளியின் நுழைவு வாயிலில் வாழை மரங்கள் கட்டப்பட்டு தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட பந்தல் அமைக்கப்பட்டிருந்தது. பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியைகள் பலூன்களும் ரோஜா பூக்களும் கொடுத்து உற்சாகமாக வரவேற்றனர். மேலும் பெரியார் இல்லத்திலிருந்து மாணவ மாணவிகள் ஊர்வலமாக பள்ளிக்கு அழைத்து வரப்பட்டனர். இந்நிகழ்வில் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் மற்றும் ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் KE பிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டு 2025-2026 கல்வியாண்டில் புதிதாக சேர்ந்த மாணவ மாணவிகளின் விரல்களை பிடித்து நெல்மணியில் ஆ எழுத்து எழுதி கல்வியை தொடங்க வைத்தனர். கல்வி மாணவர்களின் உயர் பொறுப்பை அடைய உதவும் என்று வாழ்த்தினர். ஏராளமான பெற்றோர்களும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். நிகழ்வில் பேசிய ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரகுமார், திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதை முதல்வர் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக குறிப்பிட்டார். நாளை முதல் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை உயர்கல்வி வரை படிக்க வைக்க வேண்டும் என்றும் கல்வி அவர்களை காப்பாற்றும் என்றும் கேட்டுக்கொண்டார். நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டிலே அமைந்த பிறகுதான் கல்வி எவ்வளவு முக்கியம் என்பதை ஒவ்வொரு கூட்டத்திலும் முதலமைச்சர் அவர்கள் எங்கெல்லாம் பேசுகிறாரோ, எங்கெல்லாம் அவர் பேசுகின்ற வாய்ப்பு இருக்கிறதோ, அது எந்த நிகழ்வாக இருந்தாலும் அந்த கல்வியை குறித்து பேசாமல் இருந்ததே இல்லை. நாளை ஒரு முக்கிய நிகழ்வாக நம்முடைய அரசு பள்ளிகளிலே எல்லாம் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. ஆனால் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கலைமகள் பள்ளி, செங்குந்தர் பள்ளி, நமது CSI பள்ளி, இதெல்லாம் அரசு உதவி பெறுகின்ற பள்ளி. இந்த பள்ளிகளில் எல்லாம் காலை உணவு திட்டம் 1ஆம் வகுப்பில் இருந்து 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இல்லை. இது அவருடைய முதலமைச்சருடைய கவனத்திற்கு சென்ற உடனே நாளை காலை முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய அந்த பிறந்த தினத்தில் இருந்து அந்த பள்ளியிலும் காலை உணவு திட்டத்தை செயல்படுத்துகிறார் என்பதில் இருந்து நீங்கள் அவர் கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இங்க வந்திருக்கின்ற மாணவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க, பெரிய அளவில் அவர்களுக்கு புரிதல் இருக்காது. ஆனால் பெற்றோர்கள் அதிகமாக வந்திருக்கிற அந்த வகையில் எனக்கு மிக மகிழ்ச்சி. உங்களுக்கு என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோளை மட்டும் வைத்துவிட்டு செல்கின்றேன். நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு காசு, பணம், பொன், பொருள் எதுவும் சேர்க்க வேண்டாம். தயவு செய்து உயர்கல்வி வரைக்கும், கல்லூரி கல்வி வரைக்கும் அவர்களை எப்பாடுபட்டாவது படிக்க வைத்து விடுங்கள். நிச்சயமாக அந்த கல்வி அவர்களை காப்பாற்றும் என்று சொல்லி அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு அரசு சார்பில் ஏராளமான நலத்திட்ட உதவிகளும் உயர்கல்விக்கான உதவிகளும் கிடைத்து வருவதாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் தெரிவித்தார். மேலும் நடப்பு கல்வியாண்டில் மாணவர் சேர்க்கை இரட்டிப்பாகி உள்ளதாகவும் அவர் மகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு அரசு பள்ளியில் படிப்பதனுடைய விளைவாக 7.5% இடஒதுக்கீட்டில் MBBS BE சேரலாம் என்பதையும் 20% இடஒதுக்கீட்டின் மூலமாக TNPSC வேலைவாய்ப்பில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்பதையும் எடுத்து கூறியிருக்கின்றோம். அதே போல் புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுவன் திட்டத்தின் மூலமாக உயர்கல்வியில் படிக்கின்ற பொழுது கல்வி உதவித்தொகை கிடைக்கும் என்பதையும் எடுத்து கூறியிருக்கின்றோம். இன்றைக்கு முதல் நாளே காலை உணவு மிக சிறப்பான முறையில் வழங்கப்பட்டுள்ளது. அனைத்து குழந்தைகளும் மிகுந்த ஆர்வத்தோடு சாப்பிட்டிருக்கின்றார்கள். மாணவர்கள் அனைவரும் பள்ளிக்கு மிகுந்த ஆர்வத்தோடு வருகை புரிந்திருக்கின்றார்கள். கடந்த ஆண்டை விட 2 மடங்கு கூடுதலாக இன்றைக்கு மாணவர் சேர்க்கை நடந்துள்ளது. எங்களது தொடக்கப்பள்ளி 53 மாணவர்கள் வெளியே சென்றார்கள். 110 மாணவர்கள் இன்று புதிதாக பள்ளியில் சேர்ந்துள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன்.